Hello friends, welcome to Ari and Craftwork. இது என்னோட சேனல் நேம். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Ari bead back chain stitch. அதுல நான் சொல்லி தர போறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். Sari thread, silk thread, sugar bead. இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். நீடில் வந்து நம்பர் வந்து 14. துலிப் நீடில் தான் நான் எடுத்துருக்கேன். ஏற்கனவே என்னோட வீடியோல பேக் செயின் ஸ்டிச் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரெட் வந்து நாட் போட்டுக்குங்க. பார்த்தீங்களா, சரி த்ரெட் வந்து உங்களுக்கு நாட் போட தெரியும். நாட் போட்டுக்கிட்டு அதை வந்து ஃப்ரேமுக்கு கீழே வந்து எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம லைன் போட்டுக்குங்க. ஏன்னா லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடியிலேருந்து இந்த சில்க் த்ரெட்டு நம்ம சரி த்ரெட்டை எடுங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம நார்மலாக ஒரு செயின் போடுவோம் இல்லையா, செயின் ஸ்டிச், அதை போல் நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. நல்லா கவனமாக பாருங்கள். செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச்னா ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இப்போது நம்ம அதுலேருந்து ஒரு லூப்பை வந்து நம்ம வெளியே எடுக்கும்போது அதில் ஒரு சுகர் பீடு வந்து ஒன்று ஆட் பண்ணணும். நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நான் சரியிலையும் சொல்லித்தர போகிறேன், சில்க் த்ரெட்லேயும் நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு போட்டோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. போட்டுக்கிட்டு இப்போ இந்த லூப்பை வந்து வெளியே எடுக்கும்போது அதில் தான் நம்ம வந்து சுகர் பீடு வந்து ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன்னா பீடு சேர்க்காமல் ஒரே சரியில் மட்டுமே நான் வந்து இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன், பேக் செயின் ஸ்டிச். இப்போ வந்து அதில் வந்து நம்ம பீடு போட்டு பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் நான் சொல்லித்தரேன், நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். சில்க் த்ரெட்லேயே நான் இது எப்படி போடலாம் சொல்லித்தரேன். ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணவங்க சில்க் த்ரெட்லேயே நீங்கள் சேர்த்து சொல்லித்தாங்க எங்களுக்கு, அப்புறம் எங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து சில்க் த்ரெட்லேயே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நீங்கள் கவனமாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச்னா செயின் ஸ்டிச்சு தான் லாக் ஸ்டிச்சு நான் சொல்கிறேன். மறுபடியும் அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அதை வந்து நம்ம வெளியே எடுக்கும்போது அதில் தான் நம்ம வந்து இந்த சுகர் பீடு வந்து ஆட் பண்ணணும். சுகர் பீடு ஆட் பண்ண பிறகு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஒரு பெருசாக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கு சென்டர்னா அதுக்கு கீழ் பகுதியில் ஒரு செயின் ஸ்டிச். இப்போ மேலே எடுக்கும் போது ஒரு சுகர் பீட். சப்போஸ் உங்ககிட்ட சுகர் பீடு வந்து கலராக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்செலாம் நீங்கள் எங்கெங்கே போடலான்னா நீங்கள் ப்ளவுஸோட பேக் நெக்கில் போடலாம், ஸ்லீவ் டிசைனில் போடலாம். இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ரோ 2 ரோவில் கூட நீங்கள் வந்து பேக்கில் வந்து நீங்கள் நெக் பேக்கில் வந்து நீங்கள் டிசைனாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சிம்பிளாக போடுற விட இதை போல் பீடு வச்சு போடும் போது அது லுக்கு வந்து கிராண்டாக இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ஐடியா மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றும், இந்த பீடுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன ஆட் பண்ணணுமோ நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு
இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடலாம் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து எந்த ரோ போட்டிங்களோ அந்த ரோ ஃபுல்லாக இதே மெத்தடில் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் வந்து சில்க் த்ரெட்டில் போடணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இதை வந்து நாட் போட்டு இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இது கண்டினியூஸ் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த எண்ணாட்டு உங்களுக்கு வரலன்னு நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு எண்ணாட்டு வந்து வரும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எண்ணாட்டா வந்து ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, லாவெண்டர் கலரை வந்து நான் 2 சில்க் த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டுட்டு இப்போ இது கண்டினியூஸ் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் நெக்குக்கு யூஸ் பண்ணும் போது ஃபுல்லாகவும் சரி த்ரெட்டு வச்சோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி த்ரெட்டுக்கு பதிலாக சில்க் த்ரெட் வச்சோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சரி த்ரெட்டு பாதி சில்க் த்ரெட் பாதி அப்படியே நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எங்கே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும் அந்த இடத்துல வந்து சில்க் த்ரெட்டை எடுத்துட்டு அங்கே ஒரு ஃபஸ்ட்டு எந்த லென்த்துக்கு போட்டோமோ அந்த லென்த்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே கீழே அங்கே ஒரு நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஒரு லூப்பு வந்து வெளியே எடுக்கிறோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இந்த பீடு வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த பீடு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிற செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியமான. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் இது சம்மந்தப்பட்ட ஸ்டிச்சாக தான் உங்களுக்கு வரும். நான் வந்து ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் வீடியோவும் நான் வந்து ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். என்னுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். என்னுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கிளாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா தான் நான் எடுப்பேன். ஸோ நான் வந்து டேரெக்டாகவும் எடுக்கிறேன். உங்களுக்கு டவுட் என்ன இருந்தால் நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு மாடல் சொல்லி கொடுத்தேன்னா கூடவே நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடாக சம்மந்தமான ஒரு ஒர்க்கு கொடுப்பேன். அது வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நான் அடுத்த ஒர்க்கு வந்து நான் அடுத்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கிளியராக புரியும். உங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு பீடை போட்டு ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அங்கே பக்கத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு எண்ணாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக போடும் போது அது ஒரு லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, எண்ணாட் வந்து வராதவங்க இதை போல் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, வந்தவங்க வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து போடுங்க. ஸோ நான் வராதவங்களுக்காக நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் பழகிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவலாக எப்படி எண்ணாட் போடுமோ அதை வந்து போடுங்க. த்ரெட்டு வந்து மேலே தெரிஞ்சுன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், த்ரெட்டு வந்து மேலே தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கீழேருந்து நீடில் வச்சு உள்ளே இழுத்து விட்டு அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போயிடும். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.